பக்தியை ஊட்டுங்கோ தயவு பண்ணி குழந்தைகளுக்கு. அப்பனுக்கு பக்தி இருந்தா ஆயிக்கு இல்ல, ஆயிக்கு இருந்தா அப்பனுக்கு இல்ல. உங்களை கை கூப்புற குல தெய்வத்துக்கு குடும்பத்தோட போங்கோ. போய் பாரு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எப்படி கும்பிடுறான்னு. கார்த்தால நான் 3 வேளையும் நான் 1108 காயத்ரி ஜபம் பண்ற பிராமணன். அதனால தான் சொல்றேன், 3:45 எந்திருப்பேன், குளிப்பேன். 4லேருந்து 4:45 1108, அப்புறம் உஞ்சவர்த்தி, அப்புறம் குளிப்பேன். மாத்தியானிகம் 1108 பிரம்ம யஜ்யம், திருப்பி குளிப்பேன் சாயந்தரம். இப்ப நீங்க இங்க நான் 5:30 கிளம்பணும்னு 3:45லேருந்து 4:45 1108 பண்ணியாச்சு. 3:30 குளிப்பேன். 3 வேளையும் குளிச்சு 3 வேளையும் மடி உணர்த்தி ஜபிக்கிறவன். அதனால தான் உனக்கு தைரியமா சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. பகவான் நீ சந்தியாவந்தனத்தை ஒழுங்கா பண்ணா ஜோசியமே பார்க்க வேண்டாம். ஆதித்யன் தர்ப்பயாமி சோமன் தர்ப்பயாமிங்கிற கேசவா நாராயணாங்கிற எதுக்கு ஜோசியம் பார்க்கணும்? நீ அப்ப ஒழுங்கா சந்தி பண்ணலன்னு அர்த்தம். 7 வருஷம் சந்தியாவந்தனம் பண்ணலன்னா திருப்பி உபநயனம் பண்ணணும், திருப்பி பூணல் போடணும். தெரியுமா உங்களுக்கு? ஆமா, கடவுள் இல்லைன்னு சொல்றவன் டீக்கா கட்டிக்காரன் பாப்பான் ஒழிகன்னு சொல்லி இவன் கட்டு போல, இவனே சந்தியாவந்தனம் பண்ணாமலே கட்டு போயிட்டான். அதை விட என்ன வேலை? பகவன் நாமாவை சொல்றதை விட என்ன வேலை? 4:40 பாரவாள கார்த்தால நீங்க 4:40 எந்திருக்கிறீங்களா? பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்கின்னு இருக்கள். 4:30லேருந்து 6:30 படுக்க விரிச்சு இருக்கு. எப்படி மகாலட்சுமி தங்குவா? நான் 5 அப்பெல்லாம் எப்படி இருந்த ஸ்ரீரங்கம் நாங்கள்லாம் வளர்ந்த போது இப்ப எப்படி இருக்கு? இப்ப எப்படி இருக்கு? பிரம்ம முகூர்த்த படுக்க விரிச்சு இருக்கு. 6 மணிக்கு மேல எந்திருந்து வர இந்த மஞ்ச பைய தொங்க விட்டுருக்கள். பால் பாக்கெட்டு வந்துருத்து அப்படின்னு இந்த பீரோ ட்ரெஸ் போட்டுட்டு இவளுக்கு பீரோ ட்ரெஸ் போட்டுனாலேரா, இவன் அரட்ராயரை போட்டுனாலே. கிறுக்குதான் அரட்ராயர் போட்டுக்கும். பக்தியை ஊட்டுங்கோ, நம்ம சம்பிரதாயத்தை ஊட்டுங்கோ, சனாதன தர்மத்தை ஊட்டு புகுத்து. நான் சொல்லல சார், கத்துக்கோ. தொண்டரடி பொடியாழ்வார் தான் சொல்றார்.